இன்றைக்கி செய்ய போகிறதுங்க உருளைக்கிழங்கு குருமாங்க. செய்து பாருங்கள். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க. அப்புறம் வந்து ஒரு நறுக்குனா ஒரு தக்காளிங்க, குருமாவுக்கு வந்து 2 பச்சை மிளகா போடுங்க. எனக்கு இப்போ கம்மியாக காரம் சேர்த்துட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க 4 மிளகாய் 5 மிளகாய் கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடி பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்துட்டேங்க. குருமாவுக்கு போகுதுன்னு சொல்லி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டேங்க. உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோங்க. 2 தடவை 3 தடவை உருளைக்கிழங்கு நல்லா கழுவிக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. கறி மசால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அப்புறம் தேங்காய் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேங்க. தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, 2 லவங்கம், 2 சோம்பு போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா நெய்ஸாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. குருமாவுக்கு நெய்ஸாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் மசாலா ஊற்றின பிறகு நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகணுங்க. நல்லா வெந்து போச்சான்னு பார்க்கணும். உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறதுனால கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வேகிறதுக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் மூடி கூட வச்சிடணுங்க. மூடி வச்சா நல்லா வெந்துடுங்க. நான் அடி பிடிச்சா என்ன செய்யறதுன்னு கலரிட்டே இருக்கிறேங்க. நல்லா 5 நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து விட்டு விட்டு அப்படியே கலரிட்டே இருப்பேங்க. நான் மூடி வைக்காமையே அப்படி செஞ்சிடுவேங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது குழம்பு, கொஞ்சம் கெட்டியான போதுங்க. நல்ல உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க.
உருளைக்கிழங்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக 1/4 மணி நேரத்துக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரம் பண்ணிடலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க.